கடினமான 30 சம்மில் 2வது சம் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டினை வாசித்து பாருங்களேன். ஒற்றை இலக்க பகா எண்களை பயன்படுத்தி ப்ராக்கெட்டில் மீண்டும் வராமல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய மற்றும் சிறிய 4 இலக்க எண்களின் கூட்டுத்தொகை என்ன? கேள்வி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒற்றை இலக்க பகா எண்கள், முதல்ல பகா எண்கள் ஒற்றை இலக்கத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதுங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் 2. 1 பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் அல்ல, அதை தெரிஞ்சுக்கோங்க. 2 அப்புறம் 3 அப்புறம் 5 அப்புறம் 7, இந்த 4 எண் தான் ஒற்றை இலக்க பகா எண்கள். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? மிகப்பெரிய பகா எண். மிகப்பெரிய பகா எண்ணா பின்னாடி இருந்து எழுதிக்கோங்க. என்னெல்லாம் வரும்? 7, 5, 3, 2. இதான் மிகப்பெரிய. இவங்க கொடுத்துருக்க கண்டிஷனில் மிகப்பெரிய பகா எண். அடுத்து மிகச்சிறிய 4 இலக்க எண் எழுத சொல்கிறாங்க. இதிலேயே மிகச்சிறிய எண்ணா இப்படி வரிசையாக அசெண்டிங் ஆர்டரில் எழுதினா தான் அது மிகச்சிறிய எண்ணாக இருக்கும். அப்படியே மாற்றி எழுதுனீங்கன்னா அது மிகப்பெரிய எண்ணாக இருக்கும். இப்போ இது ரெண்டையும் கூட்டா என்ன வரும்னு கேட்குறாங்க. இதை கூட்டுங்க. 7 2 9, 5 3 8, 5 3 8, 7 2 9. இதுதான் இந்த கண்டிஷனுக்கு சரியான பதில். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. தேங்க்யூ.